அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான உரை. தொடர்ந்து நமக்கு மத்தியில் தற்போது வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிரேட் பர்சனாலிட்டி, சன் ஆஃப் கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி, ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு. அதாவது இப்போ ஆக்சுவலாக இதுக்கு முன்னே சேரை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த காஸ்டியூமில் இந்த அமைப்பில் பார்க்குறது வந்து ஷார்ட் அப்படியே, அதாவது ஜெராக்ஸ்லாம் சொல்லக்கூடாது, டை. இவர்களுடைய தந்தை பத்மஸ்ரீ, ப்ளீஸ் ஷலியூ, நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். இவர்கள்தான் இந்த தமிழகத்தில், தமிழ்நாட்டில் யுனானி மருத்துவ அமைப்பினுடைய பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற ஒரு மிகப்பெரிய மாமேதை டாக்டர் ஹக்கீம் சையது ஹலிஃபத்துல்லா சாஹிப் அவர்கள். பெரிய மாமேதை. அவர்களுடைய புதல்வர் தான் நம் முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய டாக்டர் அமீன் டாக்டர் சார். இவங்க வந்து இன்றைக்கி அப்படியே டை மாதிரி இருக்காங்க. பார்க்கும்போது எவ்ரிதிங் ரிமெம்பரிங், இது எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. மாஷா அல்லாஹ், ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. சார் அவர்கள் நம் கல்வி குழுமத்தினோடு ஒரு பெரிய பாண்டிங், அந்த பாண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய சிறப்பாக செய்யணும்னு சாருக்கு ஆசை. புதுவாயல் கேம்பஸினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. இது மட்டும் அல்லாமல் கூத்தவாக்கம் கேம்பஸை அதை நம்ம சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமாக இருக்கிறாங்க. அஞ்சுமனில் இருக்கிறாங்க. சார் வந்து இன்னும் நிறைய சேவைகள் செய்வதற்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. சில சர்க்கம்டன்ஸ், அவங்களுக்கு சில சூழ்நிலைகள் வந்து ஹேடல்ஸாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி என்ன பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை அவங்க எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எல்லாத்துக்கும் எல்லாம் சிறப்பாக இன்னும் கொண்டு வருவான் இன்ஷா அல்லாஹ். சார் ஆசைப்பட்டது போல் அவங்க ஆசைப்பட்ட மொபைல் மதரசாலிருந்து எல்லாத்தையும் நினைவுக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கண்ணில் அவங்க பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவான். தற்போது நமக்கு மத்தியில் அனைத்து மாணவ கண்மணிகள் முன்னிலையில் நமக்கு மத்தியில் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் என்று அன்போடு ஆசையோடு அழைக்கின்றேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. கேட்கல. அஸ்லாம் யார் ஜோரா பேசுவாங்க? பாய்ஸா கேர்ள்ஸா? கேட்கல. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரெஸ்பெக்டட் ஆலா ஹசரத், ನಮ್ಮ ಅತಾಯಿ ಎಜುಕೇಷನ್ ಗ್ರೂಪ್, respected teachers, respected intellectuals on the dais and off the dais. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கொஞ்சம் கை தொடுங்க யார் யாருக்கு இங்கிலீஷ் தெரியும் சொல்லிட்டு. இங்கிலீஷ், ஐ நோ டு ஸ்பீக் இங்கிலீஷ், learn English, study English. How many people? Raise your hands. Alhamdulillah, alhamdulillah, alhamdulillah. Right. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு ஹாஃபிஸ் இல்லை, ஒரு ஆலிம் இல்லை. எனக்கு ஆச்சரியம் இருந்தது, ஒரு சீரத் நபி ஜல்சாக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. பட் நான் ஒரு மனிதன். நான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தி. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு யுனானி மருத்துவர். அதுக்கு மேலே நான் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆஷிக் அண்ட் உங்கள் அத்தாய் குரூப்புடைய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப முஹப்பத். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை என்னன்னா, what my father said to me, what my father taught to me is, ஒரு யூனானி மருத்துவர் என்னன்னா, நம்ம நாடி பிடிச்சி நம்ம தெரியும். ஒரு பேஷண்ட் வந்தான்னா நம்ம நாடி பிடிப்போம். ஏன்னா இவர் நாடி பிடிச்சிட்டு இவர் சொல்கிறாருன்னா அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், மாடர்ன் ஏஜில் கம்ப்யூட்டர் வந்துச்சு. கம்ப்யூட்டருடைய நாலேஜ் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? சின்ன சிப்பு, ஒரு சின்ன சிப் இருக்கும், அது உள்ளே போட்ட உடனே அந்த கம்ப்யூட்டரோட நாலேஜ் வெளியே வந்துடும். அதே மாதிரி ஒரு யூனானி மருத்துவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு 90 வகை நாடி தெரியும். ஒரு நாடி பிடிச்ச உடனே என்னன்னா, இந்த நாடி எங்கே போகுது? டேரக்ட் இருதயத்துக்கு போகுது. அந்த உங்கள் இது எல்லாம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்
நம்ம அத்தாயி குரூப்போட நான் நாடி பிடிச்சேன், உங்கள் ஆலா ஹசரத்தோட நாடி பிடிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க செயல்பாடு பண்ணுறது, தட் இஸ் டு பிரிங் தி டேலண்ட்ஸ் ஃப்ரம் த யூத் ஆஃப் அவர் கம்யூனிட்டி. நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, நான் ஆலிம் கோர்ஸ் தானே படிக்கிறேன், நான் வீட்டில் நான் அடக்கமாக இல்லை, எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் என்னோடய அம்மா அப்பா எனக்கு இங்கே ஆலிம்லே போட்டாங்க, வேறு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு போகிறாங்க, யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. பட் நான் ஒரு மருத்துவர், உங்கள் பார்த்து எனக்கு பொறாமை வருது. ஏன் இது அத்தாயி ஆலிம் குரூப் எனக்கு 1965ஆம் ஆண்டு வரல? ஏன் அந்த மாதிரி வந்திருந்தால், ஐ திங்க் என்னுடைய வாப்பா பேராசிரியர் ஹக்கீம் சையத் ஹலீஃபத்துல்லா சாஹிப், உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்க, அவர் எனக்கு அத்தாய் குரூப்லேயே தான் போட்டிருப்பார், மாணவர் மாதிரி. See, I'm not talking favorism, right? நீங்கள் as a boy or girl, உங்கள் ஏஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. காலையில் ஏந்திருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு சாப்பிட்டு பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை காலேஜுக்கு போகிறாங்க, பின்ன வராங்க, தூங்கிடுறாங்க. நம்மளுடைய 5 வேளை தொழுகை, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு 5 வேளை தொழுகை கிடைக்குது, எல்லாம் இவருடைய ஈமான் கிடைக்குது, கல்மாவுடைய வாழ்க்கை கிடைக்குது. இப்போ ஏன் நம்ம இந்த மாநாடு பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு த்ரூஅவுட் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு ஹாலிடே, எல்லாருக்கும் நேஷ்னல் ஹாலிடே. நாளைக்கு நம்ம தமிழ்நாடு ஹாலிடே. எதுக்கு ஹாலிடே பண்ணாங்க? வை திஸ் ஹாலிடே? நாளைக்கு என்ன தேதி, என்ன நாள் நாளைக்கு நமக்கு? வாட் இஸ் மீலாதுன் நபி? எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? சும்மா ஹாலிடே கொடுத்தோன்னா வீட்டில் ஏன் எல்லாம் திட்டுறாங்க, ஏன் நம்ம ஹாஜி சாப் மண்டே ஹாலிடே கொடுக்கல, டியூஸ்டே ஹாலிடே எதுக்குன்னா சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் நமக்கு சாப்பிட்டு பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம மனசில் வருது. பட் அல்ஹம்துலில்லாஹ் வாட் வி சி, வி கோ பை தி லூனார் கேலண்டர் இல்லை? ஸோ லூனார் கேலண்டர் நம்ம பார்க்கல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நமக்கு மீலாதுன் நபி இன்ஷா அல்லாஹ் தாலா. பட் இன்னும் என்ன இருக்குதுன்னா, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா இது எதுக்கு மீலாத் பண்ணுறோம்? நான் பிறந்த தேதி 30ஆம் தேதி மே மாதம் 1969. மே மாதம் 30ஆம் தேதி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க எங்கள் வீட்டில், உங்கள் பர்த்டே, மை பர்த்டே. நான் பர்த்டே பண்ண மாட்டேன், பட் பர்த்டே உங்கள் பர்த்டே பசங்க சொல்லுவாங்க, பர்த்டே கேக் கட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க பர்த்டேக்கு? உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன தம்பி? 3வது ஃபர்ஸ்ட் ரோ 3வது பையன் ஏந்திருங்க. வாட் இஸ் யுவர் நேம்? ரைட், வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்? என்ன பண்ணுறீங்க உங்கள் பர்த்தில்? அம்மா என்ன பண்ணுவாங்க? எதுவும் ஒரு நல்லா தித்திப்பு எழுதி கொடுப்பாங்க, இல்லை பிரியாணி இருக்குது, நம்ம முஸ்லீம் பிரியாணி பண்ணிக்கணும். பையன் என்னுடைய பர்த்டே. இன்றைக்கும் ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்க 2 வயசு குழந்தை கூப்பிட்டு வந்தாங்க, டாக்டர் இன்றைக்கி அவங்க பிறந்த நாள், அவங்க துவா பண்ணுங்க. ஒரு நபருக்கு ஒரு பிறந்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம்? பர்த்டே பண்ணுறோம். இவர் நம்ம யார்? அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன கேக் கட் பண்ண சொல்கிறோம்? ஹாப்பி பர்த்டே சொல்கிறோம்? ஹாப்பி பர்த்டே ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம்? அந்த மாதிரி சொல்ல. திஸ் டே இஸ் வாட் வி ஷுட் டூ இஸ், வி ஷுட் சே அவர் இஸ்லாத்தை பற்றி சொல்லணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பற்றி சொல்லணும். அதுக்கு தான் நம்ம மீலாது நபி பண்ணுறோம், இல்லை சீரத்து நபி பண்ணுறோம், எதுவும் பண்ணுறோம், அது வேறு விஷயம். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் தாட் வீட்டில் 4 பசங்க, ஒரு பையன் ஒரு இதில் போவான், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, அதே மாதிரி தான் எல்லா பேரும் இருக்கணும். அதெல்லாம் விட்டுடுங்க, பகைவனெல்லாம் தேவையில்லை, எது நன்மை நம்ம போய் சொல்லுவோம். எனக்கு ஒரு வாட்டி இந்தியன் டெலிகேஷன் 3 பேர் அமெரிக்காவுக்கு டெலிகேஷன். என்னன்னா இந்தியாவோட என்ன சொல்லுங்க, வி ரெப்ரசன்ட் இந்தியா டு அமெரிக்கா. அங்கே போனால் நான் முஸ்லீம். அங்கே இறங்க உடனே அமெரிக்காவோட கேபிட்டல் என்ன? வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கா? வாஷிங்டன். எப்படி இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி இருக்குது, அமெரிக்காவோட கேபிட்டல் வாஷிங்டன் டிசி. அங்கே இறங்க உடனே எனக்கு டாபிக் கொடுத்தாங்க, உங்கள் டாபிக் இஸ் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. டாபிக் என்னன்னா, அவங்க எனக்கு எல்லா மதத்துக்கும் சுற்றி காமிக்கணும்.
நான் ரிப்போர்ட் கொடுக்கணும். அமெரிக்காவில் எல்லா மதத்தில் நீங்கள் போனீங்க, இங்கே எதுவும் வேறுபாடு எதுவும் இல்லை, நான் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ரைட் சையத், என்னுடைய அமீன் பேர் என்ன, சையத் முகமது மொஹீம் அமீன். அமெரிக்காவில் உல்டா போடுவாங்க, மொஹீம் முகமது அமீன் சையத் போடுவாங்க. ரைட் சையத், வாட் யூ வாண்ட்? யார் கேட்குறாங்க? ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட் தூதர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு, வாட் யூ வாண்ட்? 21 நாள் நீங்கள் இருக்க போகிறீங்களே, நம்மளுடைய கெஸ்ட்டு, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொன்னேன், ஐ வாண்ட் 3 ஃப்ரைடே ப்ரேயர்ஸ், எனக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை வேணும். ரைட், நெக்ஸ்ட் என்ன வேணும்? எனக்கு ஹலால் ஃபுட் வேணும். நான் போய் சேர்ந்தது அங்கே நேஷ்னல் டே, சண்டே. நேஷ்னல் டேக்கு பிறகு அங்கே ஃபுல் டின்னர், பெரிய இது. 2 நாள் நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்டு தான் போனோம் ஃப்ளைட்டில். ஃபுல் டின்னர், கறி இருக்குது, இது இருக்குது, கோழி இருக்குது, அது வேறு இருக்குது. வாயில் தண்ணி வருது, பசி வேறு. பிளேட் எடுத்துட்டோம். நான் என்னுடைய ஊரில் இல்லை, இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கேன், யாரும் எனக்கு தெரியாது. நான் போய் பிளேட்டில் இருந்து எடுக்க சமயத்தில் ஒரு கோட் போட்டு சூட் போட்டு ஒருத்தர் வந்துட்டு, மிஸ்டர் ஜென்டில்மேன், திஸ் இஸ் நாட் ஹலால். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? தண்ணி வருது, கோழி இருக்குது, அது உள்ளே போகணுமா வெளியே வைக்கணுமா? திஸ் இஸ் நாட் ஹலால். ரைட், சாரி, வச்சிட்டேன். ஸோ வேறு ஹாஸ்பூஸ் என்னன்னா சாலட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. சாலட் சாப்பிட்டுட்டு அல்லாவோட நன்றி. அங்கே தான் பார்த்தேன் தஹ்வா எப்படி தெரியுது சொல்லி. தஹ்வா, நான் முஸ்லீம், நான் எங்கே போனேன்னா அவங்க என்ன நினைக்காங்க, இதுதான் முஸ்லீம், இவர் தான் முஸ்லீம் மாதிரி இருப்பார். நான் அங்கே உட்காந்தானோ முஸ்லீம்கள் இப்படி தான் உட்காருவாங்களா, முஸ்லீம்கள் இப்படி தான் பண்ணுவாங்களா? ஸோ இன்னும் நான் உஷாராயிட்டேன். நான் பேசணுன்னா எப்படி பேசணும், என்னை பார்த்துட்டே இருக்காங்க அவங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அது 21 நாள் போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எல்லா மதத்துக்கும் கூப்பிட்டுப்பாங்க, முஸ்லீம் மட்டும் இல்லை, எல்லா மதத்து. நான் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஜூவோட நாட்டு, எப்போ சர்ச், கிறிஸ்டியன்ஸ்க்கு சர்ச் இருக்குது, ஜூக்கு அங்கே என்னன்னா சினார்கோ சொல்லுவாங்க, சர்ச் மாதிரி தான் இருக்கும். சினார்கோ ஷப்பத் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அங்கே நம்ம எப்படி ஜும்மா தொழுகை பண்ணுறோம், அவங்க ஜும்மாவுக்கு ஷப்பத் பண்ணுவாங்க ஈவினிங். அங்கேயும் கூப்பிட்டு போனாங்க. அது ஒரு பெரிய பாதிரி, நான் தெரியல, அவர் ஜூ, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் சொல்கிறார் பேச சமயத்தில், ஜென்டில்மேன், ஐ திங்க் திட் இஸ் யுவர் சன்செட் ப்ரேயர், அசருடைய ப்ரேயர் ஆயிடுச்சு. திஸ் இஸ் டு யுவர் ஹிப்லா. யார் சொல்கிறார்? ஒரு ஜூ நாட்டோட அமெரிக்காவோட பெரியத்தர் சொல்கிறார், எனக்கு உங்கள் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் பழங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கே போய் வெளியே தொழுக போகிறோம்? இருக்கட்டும், அப்படியே பண்ணுறோம். பயணத்திலே தான் இருக்கும். 2 ரக்காத் பண்ணானா பண்ணும், ஜம்ப் பண்ணிவிடும், ஹசர் பண்ணிவிடும், அது பண்ணிவிடும். இல்லை வெக்கமாக இருக்குது. இது அமெரிக்கா. அது ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு, எனக்கு சங்கராச்சாரியர், காஞ்சிபுரம் சங்கராச்சாரியர், யார் அவர்? ஐயர். 12 மணிக்கு வர சொன்னார் காஞ்சிபுரத்துக்கு. நான் எங்கள் அப்பா இன்னொரு ஹபீப் முகமது ஐஎஃப்டியோட போனோம். 12 மணிக்கு மீட்டிங். அங்கே பேச சமயத்தில் பக்கத்தில் யார் காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு அவங்க தெரியும். காஞ்சிபுரம் மட்டு பக்கத்தில் மசூதி. பேசிட்டு இருக்கோம், 1 மணிக்கு பாங் நடந்தது. பேசிட்டு இருக்கோம், பாங் நடந்தது. நம்ம என்ன செய்வோம்? காஞ்சிபுரம் மட்டுடைய பெரியவர்கிட்ட நான் பேசுகிறோம், பேசிட்டு இருக்கோம், நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் கம்பெனி இருந்துட்டார். என்னடா இவர் கம்பெனி இருந்துட்டார்? நான் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன். பாங் முடிஞ்ச பிறகு அவர் சொன்னார், என்னுடைய குரு சொன்னார், பாங் டைம்ல பேசக்கூடாது, பாங்க்கு மரியாதை கொடுக்கணும். அந்த டைம் ஒரே அரை அடிக்க மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு முஸ்லீம், ஒரு மோமின், ஒரு சாதாத், அதுவும் புரியல எனக்கு. பாங்க்கு டைம் அவர் மரியாதை கொடுக்குறார், நம்ம மரியாதை கொடுக்குறோம். நம்ம என்ன பண்றப்போ கல்யாணத்து டைம்ல எல்லாம் அசான் இருக்கட்டும், அது நடக்கும், அது ஒன்றா இருக்குது. அவர் வார்த்தை சொல்றாரு, என்னுடைய குரு சொன்னாரு, எதுக்கு நீங்க எல்லாம் வெளியே போறீங்க? எதுக்கு நீங்க தான் முஸ்லீம்கள் எதுக்கு வெளியே போறீங்க? உங்க பாங்க்லயே இருக்குது ஹையார் அஸ்ஸலா ஹையார் அல் ஃபலா, இங்க வாங்க, உங்க தொழுகை வாங்க, இங்க தான் உங்களுக்கு காமியாபி இருக்குது, இங்க தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. எதுக்கு துபாய்க்கு போறீங்க? இல்ல இங்க அங்கே 1 ரூபாய்னா இங்க எனக்கு 12 ரூபாய் கிடைக்குது. எதுக்கு அமெரிக்கா போறீங்க? இங்க 1 ரூபாய், அங்கே 1 ரூபாய்னா இங்க 60 ரூபாய் கிடைக்குது எனக்கு. அட பைத்தியம். யார் சொல்றாங்க? இந்த ஐயர் சொல்றாரு, ஹையார் அஸ்ஸலா ஹையார் அல் ஃபலா. அவங்ககிட்ட பாங்க 5 வாட்டி சொல்றாரு அவரு. அது புரிஞ்சு நான் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம்?
யூ ஷுட் பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். எப்படி ஒரு மீன் தண்ணியிலேருந்து வெளியே போனா எப்படி ஆடும்? பாங் சத்தம் கேட்டுட்டு தொழுகப்பில்லைன்னா அப்படி ஆடணும் நீங்கள். நம்ம என்ன செய்கிறோம்? தூங்கிட்டு இருக்க சமயத்தில் அப்போ தான் ஷைத்தான் வந்து நமக்கு நல்லா தூக்கம் வைப்பார். காலையில் ஹையாரஸ்லாம் போயின்னே இருக்கும். ரைட்? இதுக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் ஆஸ் ஆலிம் ஒரு 8 வருஷம் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் மட்டும் ஆலிம் ஆகக்கூடாது. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே ஹாலிடேஸில், அங்கே போய் நீங்கள் அகெயின் பேக் டு நார்மல் இருக்கக்கூடாது. நீங்கள் யூ ஷுட் ஷோ தட் யூ ஆர் ட்ரூ முஸ்லீம். எப்படி ஒரு முஸ்லீம் இருப்பாங்க, எப்படி நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ், நம்ம 5 ஃபண்டமெண்டல்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் என்ன நம்மளது? ஃபஸ்ட்டு 5 நம்ம இஸ்லாத்தில் கல்மா. ஜஸ்ட் கல்மா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் படிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிற தேவையில்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு வரணும், அது அந்த இல்ம் எனக்கு வரணும் சொல்லி நான் சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்னுடைய நாலேஜில் என்ன, தேர் இஸ் நோ காட் எக்ஸெப்ட் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார் அது நம்ம சொல்லிட்டு ஆகணும். நோ கமெண்ட்ஸ். அல்லாஹ் தஆலா எதிலே சொல்லியிருக்காரு? எதிலே சொல்லியிருக்காரு? குரானில் சொல்லியிருக்காரு. ஹவு மெனி ஆஃப் அஸ் வி நோ குரான் ஹிஃப்ஸ் பண்ணிடுறோம், பட் மீனிங் உடைய குரான், மீனிங் அர்த்தோட குரான். சூரிய ஃபாத்தியா படிக்கிறாங்க. எதுக்கு சூரிய ஃபாத்தியா? இப்போல்லாம் நம்ம உங்களுக்கெல்லாம் ஐக்யூ ஜாஸ்தி. ஆஸ் எ மெடிக்கல் டாக்டர் நான் சொல்கிறேன், இப்போ இருக்குது பசங்களுக்கு ஐக்யூ ஜாஸ்தி, இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி, கொஸ்டின்ஸ் கேட்கணும். குரான் எதுக்கு 5 வேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத் வச்சுக்க 5 வேளை தொழுகையில் நமக்கு சூரிய ஃபாத்தியா படிக்கணும்? சூரிய ஃபாத்தியாவோட என்ன 7 வர்சஸ் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும், நமக்கு சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் போய் வேறிய மக்களுக்கு சொல்லணும். அத்தாய் குரூப் நீங்கள் 4000 பேர் இல்லை, 4000 பேர், இப்போ 40,000 பேருக்கு சொல்லணும். 40,000 பேர் அவங்க 4000 பேர். இதெல்லாம் என்ன பர்மிட்டேஷன் அண்ட் காம்படிஷன்? அண்டு எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நம்ம ஒரு 10 வருஷம் முன்பு நான் நம்ம கவர்னருடைய மருத்துவர் இருந்தேன். அப்போது 26ஆம் தேதி பரேடுக்கு பிறகு 5 மணிக்கு ராஜ்பவனில் டீ நடக்கும். அப்போ நம்ம முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க. ஸோ அவங்க ஏடிசி நான் சொன்ன கேட்டார், டாக்டர் நானும் ஒய்ஃப் போயிருந்தோம், டாக்டர் உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்களா? சார் பார்த்துருக்கேன். பேசுனீங்களா? இல்லை வாங்க. தனி ஒரு பெவிலியனில் கவர்னர், அவங்க ஒய்ஃபு, சீஃப் மினிஸ்டரு, அவங்க சீஃப் ஜஸ்டிஸ், அவங்க ஒய்ஃப், அவங்க தான் உட்காருவாங்க. கூட்டி போய் கவர்னர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்ன அவரோட மருத்துவர் ஆகிட்டு, இவர் ஹைதராபாத்லேருந்து ஹக்கீம். நான் ஹைதராபாத்தில் படித்தோம் மெடிசன். யூனானி மருத்துவருக்கு ஹக்கீம் சொல்லுவாங்க. இவர் ஹக்கீம் என்னன்னா, எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தது. நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் அவங்க என்கிட்ட உருதுவில் பேசினாங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா, நம்முடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர் உருதுவும் தெரியும். உருதுவில் பேசும்போதில் அவங்க என்ன கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் ஹக்கீம் சாப் கேட்டாங்க. யார்? ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு வந்து கேட்டான்னா உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரைட், நீ ஏந்துமா ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட். ஒரு சீஃப் மினிஸ்டர், அம்மா சீஃப் மினிஸ்டர் இப்போ இருக்குது, சீஃப் மினிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா வேணும் உங்களுக்கு, நான் உடனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன கேட்பீங்கம்மா? என்ன வேணும்மா? ரைட், உங்களுக்கு என்ன வேணும்? 4வது பையன் ஏந்திருப்பா, ஒரு பையன் ஏந்திருங்க. வாட் யூ வாண்ட்? ஒரு சீஃப் மினிஸ்டர் உட்கார் ப்ளீஸ். ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன பையன்? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் யூ வாண்ட்? இல்லை எனக்கு அம்மாவுக்கு வீட்டு கொடுத்துருங்க, எங்கள் அப்பாவுக்கு வீட்டு கொடுத்துருங்க, இல்லை அத்தாய்க்கு அவ்வளோ முகபத், ஒரு அத்தாய்க்கு ஒரு இடம் கொடுங்க, இது வருஷம் வருஷம் நம்ம இங்கே வந்து பண்ணுறோம், நமக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருங்க. என்ன கேட்பீங்க? எனக்கு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னா ஒன்றும் புரியல, என்ன வேணும், என்ன கேட்கணும். அப்போ தான் உருது ஸ்கூலில் மூடியிருந்தாங்க. நான் சொன்னேன், பேப்பரில் படித்தேம்மா, 2 சென்னை மாநகராட்சி உருது ஸ்கூல் மூடினாங்கன்னா உடனே கேளுங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஹக்கீம் சாப் உருதுவில் பேசுகிறாங்க, அந்த ஸ்கூலில் மாணவர்கள் இல்லை. எஜுகேஷன் பாலிசியில் என்ன இருக்குதுன்னா, ஒரு வருஷம் மாணவர்கள் இல்லைன்னா நம்ம டீச்சர்ஸ் இருப்பாங்க, அது பிறகு நம்ம கிளப் பண்ணிவிடுவோம். அடுத்த கொஸ்டின், உங்கள் மதர் டங் இஸ் உருது,
வாட் யூ வில் டூ? ஐ எம் ஒன்லி a lover of Urdu. மூணாவது கொஸ்டின், நீங்கள் அந்த ஸ்கூல் என்ன தத்து எடுப்பீங்களா? என்ன சொல்லணும்? டக் 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 அம்பு வந்தால் என்ன சொல்லுவாங்க? புதுவாயில் எவ்வளோ பசங்க இருக்காங்க? புதுவாயில் பசங்க, ரைட்? அம்பு 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 யாருக்கு தெரியும்? யூனோ புதுவாயில் ஒரு கிராமம் இருக்குது, இங்கே 40 கிலோமீட்டர் கும்முடி பூண்டி கட்டு. அல்ஹம்துலில்லாஹ் ஆலா ஹசரத்துடைய உத்தரவால் நம்ம ஒரு மதரசா அங்கே நடத்துகிறோம், அத்தாய் குரூப்பு, யூனானி சொல்லிட்டு. அங்கே பசங்கள்கிட்ட கேளுங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க யோகா கற்றுக்கிறாங்க, யூனானி யோகா. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க என்னென்ன கற்றுக்கிறீங்க? என்னென்ன சண்டை போடுறாங்க தெரியுமா? சிலம்பம் கற்றுக்கிறாங்க, ஜூடோ கற்றுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் என்ன கற்றுக்கிறீங்க? ஆர்ச்சரி கற்றுக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் கற்றுக்கிறாங்க. என்னுடைய ஆசை இப்போ என்ன இருக்குதுன்னா, நான் தான் சொல்லேன் நம்ம உஸ்தாதுக்கு, அங்கே இந்த 20 பசங்கள் மட்டும் இல்லை, அத்தாயியோட எல்லா பசங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். இது உங்களுக்கு சுன்னத். யோகா இஸ் நாட் அகேன்ஸ்ட் இஸ்லாம். ஒன்று ஞாபகம் வச்சுருங்க. பொலிட்டிக்கலில் யோகா என்ன சொல்கிறாங்க? இது இஸ்லாத்துக்கு இல்லை, இது மதம், இது ஹிந்து மதம் இல்லை. யோகாவோட எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். சூரியத்துக்கு பண்ணி பார்க்காதீங்க. டோன்ட் சி ஆன் த ஈஸ்ட், வெஸ்ட்டுக்கு பாருங்கள். பார்த்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். த பெஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் சூரிய நமஸ்காரம். இப்போ சூரியத்துக்கு நமஸ்காரம் நம்ம பண்ணக்கூடாது. டோன்ட் ஃபேஸ் ஈஸ்ட், ஃபேஸ் த வெஸ்ட். பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லா உறுப்புகளும் நல்லா ஆகிடுவாங்க. யோகா தி பெஸ்ட் யோகா என்னன்னா, நான் நம்ம பிரதமர் கிட்ட பேசும் போதில் அவர் சொன்னார் இன்டர்நேஷ்னல் யோகா டே. நான் சொன்னேன், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, நம்ம கிட்ட 1450 வருஷம் நம்ம யோகா பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம யோகா பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம நமாசே யோகா, அது தொழுகை யோகா தான். இது புதுவாய் பசங்க. இது அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் இந்த பசங்க என்னென்ன பண்ணுறாங்க சொல்லுவாங்க. அது 9 மாதம் தான் ஆயிடுச்சு. இன்னும் குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே வரல. இவங்க இன்னும் வரல. இன்னும் வயிற்றுலேயே உள்ள சலாட்டு பண்ணுறாங்க. அத்தாய் குரூப், அதான் அத்தாய் குரூப். நீங்கள் உங்கள் பவர் இது பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்காதீங்க நான் ஆலிமா தான், நான் ஹிஜாப் போட்டிருக்கேன். உங்கள் ஹிஜாப் பின்னாடி உங்களோட தாக்கத்து நமக்கு தெரியும். ஸோ இது அத்தாய் என்னன்னா ஒரு இது ஊக்கம். இது பாருங்க, புதுவாயில் 8 மாதம் குழந்தை உள்ள சம்பந்தம் இவ்வளோ சேட்டு பண்ணுறாங்க. வெளியே மட்டும் அது பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க 4000 பேர் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. இவங்க பேர் இன்ஷா அல்லாஹ் தாலா வித் தி பர்மிஷன் ஆஃப் ஆலா ஹசரத். ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் புதுவாயில் கேம்பஸ் போய் வெறும் 8 மாதம்தான் ஆகுது. எங்களுடைய நாசிரோசா வந்து இந்த 8 மாதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் எல்லோரும் லோவாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் போக வந்து ஃபஸ்ட்டு யுனானி தெரப்பின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அமீன் டாக்டர்கிட்ட சொல்லி யுனானி யோகா ரெடி பண்ணான். அந்த யுனானி யோகாவில் பசங்க எல்லாம் ஆர்வமாக வந்து அதை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு எங்கள் முரளி மாஸ்டர் அவங்க வந்து கேட்டு அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த யுனானி யோகா கற்றுன்ட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே வந்து ஃபஸ்ட் எங்களுடைய மரசாலேருந்து 2 பேர் இப்போ வந்து நாங்கள் வந்து யுனானி வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிலம்பம், எங்களுடைய நாசிரோசா இதோடையே முடிஞ்சிடக்கூடாது, இதுக்கப்புறம் பசங்க வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. சிலம்பம் மாஸ்டர் அதுலேயும் இப்போ வந்து சிறப்பாக வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ச்சரிலையும் அதே மாதிரி வந்து எங்களுடைய ஆர்ச்சரி மாஸ்டர் வந்து அந்த ஒலிம்பிக் லெவலில் இருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து எங்களுக்காக வந்து முயற்சி பண்ணி அவங்களே வந்து அந்த ஆர்ச்சரி தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4வது வந்து ஜூடோ, கராத்தே, ஜூடோ அந்த மாதிரி வந்து கிளாஸஸ்லாம் எங்கள் நாசிரோசா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இது அனைத்துக்கும் முக்கிய காரணமாக வந்து அமீன் டாக்டர் சாஹிப் அவர்கள் தான் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் இன்னும் என்ன இருக்குதுந்தம்மா, இதெல்லாம் நம்ம திப்பே நபு உங்களுக்கு தெரியுமா? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன பண்ணார், திப்பே நபி அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன பண்ணார், சுன்னத்தில் என்ன பார்த்தோன்னா அவர் அல்ஹம்துலில்லாஹ் ஆர்ச்சரி பண்ணார். கம்பு எடுத்து ஆர்ச்சரி பண்ணார். இதுக்கு சண்டை போடுறதுக்கு இல்லை,
நம்ம உடம்பு காப்பாற்றுறதுக்கு. எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் சுன்னத் தான். ஸோ யார் வந்தாலும் நம்ம அல்ல. அண்ட் யார் கற்றுக் கொடுக்குறாங்க தெரியுமா? பேர் கேட்டானா எனக்கு ஒரு இது பேர் கேட்டானா ஒரு நான் முஸ்லீம் பேர் அவங்ககிட்ட பேசினான்னா, டாக்டர் சார் நான் இஸ்லாத்தில் வந்துட்டேன், ஒரு 10 வருஷம் ஆச்சு, எல்லாம் பெரிய பெரிய ஆள், பெல்ட்டு ரெட் பிளாக் பெல்ட்டா, அவர் இந்தியன் ஆர்மி கோச் பண்ணுறாரா, அது பண்ணுறாரா, பட் பேர் மாற்றல, பட் நமாஸ் படிக்கிறார், தொழுகை பண்ணுறாரு, இஸ்லாத்தில் வந்துட்டார். நான் ஏன்னா அவங்களோட இது என்னன்னா, அந்த சைன் போடுறதுக்கு அந்த அவங்க பேரில் தான் போடணுமா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி நமக்கு டீம் கிடச்சிருக்குது. இன்ஷால்லா பண்ணணும். அண்ட் ரெண்டாவது நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னா, இந்த சென்னை கார்பரேஷன் ஸ்கூலோட நம்ம சொன்னல 20 ஸ்கூல் நம்ம தத்து எடுத்தோம். 40 பசங்க இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 4500 பசங்க பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ சென்னை கார்பரேஷன் ஸ்கூல் பேர் மாற்றணும், கார்பரேஷன் ஸ்கூல் சொல்லி மாற்றணும், சென்னை ஸ்கூல் சொல்லி மாற்றணும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்கூலில் பாருங்கள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஸ்கூல் இது இஸ் நாட் ஃபார் பிலோ பாவர்ட்டி லைன். அங்கே எல்லாரும் மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் கொடுக்குறோம். அவங்களுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாம் கொடுக்குறோம். அண்ட் இன்ஷால்லா நம்ம என்ன பண்ணோம், 10 வருஷம் கூட இருந்தோம், வாபஸ் பண்ணிட்டோம். எப்போ நம்ம கூட இருக்கக்கூடாது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் கார்பரேஷன் சென்னை மாநாட்சி பண்ணுறாங்க. அது அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஆஸ் ஏ ஒரு கான்வென்ட் மாதிரி பண்ணுறாங்க. இது அந்த டைமில் நம்ம கூட ஆசை என்னதுன்னா, டு சேஞ்ச் த ஸ்ட்ரீட் சில்ட்ரன் டு ஸ்கூல் சில்ட்ரன். தெரு மாணவர்களுக்கு ஸ்கூல் மாணவர் பண்ணணும், அதோட நோக்கம் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த நோக்கத்துக்கு முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு நோக்கம், சும்மா ஒரு பைத்த மாதிரி நீ நினைப்பீங்க, டாக்டர் என்னடா பைத்தன் ஆகிட்டார் சொல்லிட்டு. என்ன இருக்குதுன்னா, வாழ்க்கை பின்ன வராது. அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ ஒரு நோக்கம் என்ன இருக்குதுன்னா, ஒரு சர்வே எடுத்தேன். யாருக்கு சர்வே எடுத்தேன், யார் யார் ஹாஃபிஸாக இருக்காங்க, யார் யார் ஆலிம் இருக்காங்க, எல்லாம் சர்வே எடுத்தேன். சர்வே எடுத்து பார்த்தோன்னா, ஒரு வாரம் நான் தூங்கலை. என்னடா ஹாஃபிஸ் இருக்காங்க, அவங்க பின்னாடி நம்ம தொழுகிறோம், இமாம் சாப் பின்னாடி நம்ம தொழுகிறோம், உல்மா பின்னாடி நம்ம கேட்குறோம், பட் 100 பேரில் கரெக்டாக இருக்கா தெரியாது, 95 பேர் ஜக்காத் கொடுக்கல. ஏன் ஹாஃபிஸ் சாப் ஜக்காத் கொடுக்கலன்னா, சார் வருமானமே எனக்கு 10,000 12,000 கொடுக்குறீங்க, அதில் ஜக்காத் நான் எங்கே கொடுக்குது? என்னடா இது? இந்த நாளில் 2024 இந்த வருஷத்தில் ஒரு சாதா வேலைக்கு போனால், ஒரு பிளம்பர் நீங்கள் கூப்பிட்டுங்க, ஒரு நாளுக்கு 1000 ரூபாய் வாங்குறாரு, அவரே 30 நாள் வேலை 30,000 வாங்குகிறோம். ஒரு இமாம் பின்னாடி நம்ம பண்ணுறோம். ஒரு ஆலிம் கோர்ஸ் நீங்கள் 8 வருஷம் நீங்கள் ஆலிம் கோர்ஸ் பண்ணிவிட்டு இன்ஷால்லா நீங்கள் ஒரு மதர்சாருக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒரு இமாமத்துக்கு போகிறீங்கன்னா, அவ்வளோதான் நம்ம கொடுக்க போகிறோம் சம்பளம். நம்மளுடைய சமுதாயம் எங்கே போயிடுச்சு? ஸோ இன்ஷால்லா நீங்களும் ஒரு ஜக்காத் கொடுக்கணும். இந்த ஆலே ஹசரத் கிட்ட நான் சொன்னேன், கொடுத்துட்டு உங்களுக்கும் ஒரு ஸ்கில் வரணும். ஆலிம் கோர்ஸ் நடத்திட்டே இருக்கணும் 8 வருஷம். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அந்த 8 வருஷத்தில் வாரத்தில் ஒரு வாரம் 1 ஹவர் 2 ஹவர் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ், அதில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கூட கொடுத்துட்டு, இந்த 8 வருஷத்தில் ஒரு 3-4 சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கையில் செல்ஃபோன் இருக்குது. ஒரு 100 பேர் ஒரு மஹாலா இருக்காங்கன்னா 99 பேர் கிட்ட செல்ஃபோன் இருக்குது. இந்த செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சான்னு என்ன பண்ணுவீங்க? கடையில் போய் இதே ஃபோன் உங்கள் ரிப்பேருக்கான அவங்க கத்தி கொடுத்துட்டானா, நீங்கள் எங்கே போகிற தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு மல்லி வாசலில் இமாமா இருக்கீங்க, ஃபஜர் டு ஜோர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் போட்டு ஒரு ஃபோன் ரிப்பேர் பண்ணால் 500 ரூபாய். அல்லா ராஜி, அல்லா ரிஸ்ஸாக கொடுக்குவோம். ஒரு இது எல்லாருக்கிட்ட லேப்டாப் இருக்குது. 100 பேர்லேருந்து 60 பேர்கிட்ட லேப்டாப் இருக்குது. லேப்டாப் ரிப்பேர் அண்ட் ஃபோன் ரிப்பேர், இது ஒரு ஆசை இருக்குது. இன்ஷால்லா இதுவும் நீங்கள் நம்மக்கிட்ட வந்து படிக்க தேவையில்லை. ஈவன் கேர்ள்ஸ்க்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு வருவோம், நம்ம உங்கள் மதரசாவுக்கு வருவோம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் பர்மிஷன் ஆலா ஹசரத் கொடுத்தானா இன்ஷால்லா தாலா. இதே மாதிரி நம்ம கூத்துவாக்கத்தில் நம்ம அத்தாய் குரூப் கூட அஞ்சுமன் சொல்லி ஒரு என்ஜிஓ இருக்குது. நம்ம கொலாபரேட் பண்ணிவிட்டு ஒரு 55 பசங்க அங்கே ஆலிம் கோர்ஸும் பண்ணுறாங்க, ஸ்கில் கோர்ஸும் கற்றுக் கொடுக்குறோம் இன்ஷால்லா. அண்ட் அவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட்டும் அவங்க ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறோம். ஸோ இன்ஷால்லா இது ஸ்டாண்டிங். இவர் யார் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அத்தாய் குரூப்போட ஒரு ஃபவுண்டர் இவர். ஒரு என்ன சொல்லுவாங்க, சிப்பை சாலார், கமாண்டர். ரைட். அச்சா,
தூதர்கள் ஏன் வந்தாங்க? சுனாமி 2004 26ஆம் தேதி டிசம்பர். அப்போ வாயிலே வரல சுனாமி. சுனாமி இஸ் ஜப்பானீஸ் வேர்ட். கடல் வந்துச்சு எல்லாம் ஓடுங்க. எங்கள் வீட்டு கடல் கட்டு தான். ஓடுங்க என்னடா ஓடுறோம் என்ன கடல் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. எவ்வளோ பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு பாருங்க. டெய்லி நம்ம பீச்சுக்கு போகிறோம், தண்ணி வந்து பின்ன போயிடுறது. சுனாமினாலே தண்ணி உள்ளே வந்துச்சு. ரைட். ஸோ எதுக்கு வந்தது? ஆஸ் ஏ ஒரு அல்லாஹ் நம்ம அஷ்ரஃபத் மக்லுகாத் கொடுத்துருக்காரு. நம்ம யோசனை பண்ணோம் எதுக்கு சுனாமி வந்துச்சு. சயின்டிஃபிக் டிஃப்ரெண்ட். தேர் இஸ் அ ட்ரம்மர் இன் தி இந்தோனேஷியா கோஸ்ட். அந்த சுனாமி இங்கே வந்துச்சு, அது வேறு விஷயம். அது போச்சு. அந்த டைமில் ஒரு பயம் இருந்தது, சுனாமி வந்துருப்பா, கடலுக்கு எப்படி பார்ப்போம், அது பயம் போச்சு. அடுத்தது 2019 என்ன வந்து சிஸ்டர்ஸ், 3 பண்டிகை 3 ஈத் நம்ம வீட்டில் பண்ணோம், தொழுகை நம்ம வீட்டில் பண்ணோம். மார்ச் 23ஆம் தேதி என்ன மூட்டாங்க? ஃபர்ஸ்ட் உலகத்தில் ஃபுல்லா மசூதி எல்லாம் மூட்டாங்க, சர்ச் எல்லாம் மூட்டாங்க, கோயில் எல்லாம் மூட்டாங்க, எல்லாம் சினார்கா எல்லாம் மூட்டாங்க. அப்போ என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்றாரு? என்ன இபாதத் பண்ண நீ நான் தான், என்கிட்ட கேளு நீ. இப்போ நம்ம என்ன பண்றோம்? மசூதியில் கார்பெட் போட்டுட்டோம், ஏசி போட்டுட்டோம். ரைட். கோயிலுக்கு போங்க சுத்துங்க சொல்லிட்டு கோயிலில் 7 சுத்து சொன்னான்னா உள்ள கேபிள் கார் போட்டோம் சுத்துறதுக்கு. சர்ச்சுக்கு போங்க, அங்கே நீங்கள் நீல் டவுன் பண்ணுறதுக்கு நீல் டவுன் பண்ண வழி வரும் சொல்லிட்டு கார்பெட் போட்டாங்க. ஃபஸ்ட்டு அது மூடாச்சு. அல்ல நான் சொல்ல என்கிட்ட கேளு, நீ அம்மா கிட்ட கேட்குறதில்ல, நான் 70 பாசம் வச்சவன், என்கிட்ட கேளு. அதான இருக்குது, அதான் குரான் மீனிங் உடைய குரான் படிக்கணும். நீ என்கிட்ட கேளு சொல்லிட்டு இது ஒரு 2.5 வருஷம் ஃபோன் வரும் காலையில், உங்கள் இவங்க இறந்துட்டாங்க, போக முடியாது, வீட்டுக்கு போகக்கூடாது, ரைட், கோவிட் இருக்கு சொல்லிட்டு கப்ரஸ்தானுக்கும் போக முடியாது. இருந்ததே இல்லையா? ஒரு பயம் இருந்தது இல்லை. அந்த பயம் எங்கே போச்சு? இப்போ ஏன் நம்ம தப்பு பண்ணுறோம்? ஏன் இந்த சீரத்து நபி செலிப்ரேஷனுக்கு ஏன் அத்தாய் குரு பசங்க தான் இருக்காங்க? ஏன் அத்தாய் குருவுடைய அவங்க பசங்களுடைய தாய் தந்தை தான் இருக்காங்க? ஏன் நம்ம சமுதாயம் எங்கே போச்சு? நம்ம துவா பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் தாலா அடுத்த வருஷம் மாநாட்டில் இந்த இடமும் ஃபுல்லாகிடணும். இந்த மக்கள் புரியல. ஏன் புரியலன்னா, இங்கே இருக்குது 4000 பசங்க அத்தாயுடைய பசங்க. நீங்கள் வெளியே போகிற சமயத்தில் யூ ஷுட் பிகம் தி அம்பாசிடர்ஸ் ஆஃப் அத்தாய் குரூப். நீங்கள் பெருமை சொல்லணும், நான் அத்தாய் குரூப்புடைய மாணவி, நான் அத்தாய் குரூப்புடைய மாணவர், நான் பண்ணுறேன். எவ்வளோ கோர்ஸ் இருக்குது? அல்ல 40 கோர்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட. உங்களுக்கு ஆசை இருக்கா ஐபிஎஸ் பண்ணுறது ஆசை இருக்கா? அத்தாயி ஐபிஎஸ் குரூப்பில் போங்க. உங்கள் ஐஏஎஸ் பண்ணுறது ஆசை இருக்கா? அத்தாயி ஐஏஎஸ்ல போங்க. இல்லை நான் அத்தாயி உங்களுக்கு ஸ்கில் பண்ண அத்தாயி ஸ்கில் இருக்குது. டீச்சர் வேணுமா? அத்தாயி டீச்சருக்கு போங்க. இது வேணுமா? அத்தாயி அது இருக்குது. எவ்வளோ இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கேட்டு சொல்லுங்களேன். எப்போ நீங்கள் கேட்டீங்களா? கேளுங்க, உங்கள் ஆல ஹஸரத் கேளுங்க. எப்போ நீங்கள் துவா பண்ண சமயத்தில் எப்படி நம்ம மக்ஃபிரத்துக்காக துவா பண்ணுறோம், நம்ம தாய் தந்தைக்கு உஸ்தாதுக்கு துவா பண்ணுறோன்னு அல்லாஹ் ஹஸரத்துக்கு துவா பண்ணணும், உங்கள் உஸ்தாதுகளுக்கு துவா பண்ணணும். என்ன கரெக்ட் ட்ரெஸ் பாருங்க, உங்களுக்கு ட்ரெஸ் கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு குஷி வருது. இந்த ட்ரெஸ் பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் ஆதில் மோலா கிட்ட, நீங்கள் எப்போ கூப்பிட்டானா எனக்கும் அந்த மாதிரி ஷேர்வாணி பண்ணி கொடுக்கணும். நானும் அத்தாய் குரு தானே. ரைட். இப்போ நான் யூனானி மருத்துவர். யூனானி மருந்து என்ன தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும்? கைக்கு தூங்குங்க. தெரியாது. யூனான் மருந்து வாஸ் ஆரிஜினேட்டட் இன் யூனான் இன் கிரீஸ் in 460 BC, before Christ. That means நம்ம நபி நாயகம் ஸல்லல்லாஹு முன்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அவருக்கு முன்பு 460 முன்பு பிசியில் கிரீக் நாட்டில் யூனான் நாட்டில் யூனானி தொடர்ந்தது. பட் கிரீக் நாட்டிலேருந்து நம்ம ஹிஸ்ட்ரி யாருக்கு தெரிஞ்சுன்னா, ஃப்ரம் கிரீக் சிவிலைசேஷன் கோ டு அரப் சிவிலைசேஷன், கிரீக்கோ அரபிக் மெடிசன் ஆச்சு.
நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பண்ணார்? திப்பே நபவி, திப்பே நபுவில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஹிஜாமா, மசாஜ், நம்ம புதுவாயில் பசங்க தெரியும். எல்லாம் தெரப்பிஸ் என்னன்னா நம்ம பண்ணுறோம் யுனானியில். ஸோ நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருஷம் பிறந்தார்? விச் இயர் ஹி வாஸ் பார்ன்? 570, 570 AD. இதெல்லாம் நீங்கள் ஒரு நான் முஸ்லீம் வந்தானா நீங்கள் உங்கள் முஸ்லீம் பற்றி சொல்லணும், நீங்கள் நபிகாரனை பற்றி சொல்லணும். தட் மீன்ஸ் 1100 வருஷம் பிறகு யுனானி தோந்துட்டு 1100 வருஷம் பிறகு அரபு நாட்டில் இருந்த சமயத்தில் நம்ம திப்பி நபி நீங்கள் எடுத்தான்னா, திப்பி நபியில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா பண்ணார். தெரியுங்களா ஹிஜாமா பற்றி? சுன்னத் நாள். அது எதுக்கு பண்ணுவோம் நான் அப்புறம் பேசுகிறேன். சயின்டிஃபிக் வேர்ல்டு. கை பண்ணார், மசாஜ் கொடுத்தார். இதெல்லாம் நம்ம யுனானி தெரப்பியில் இருந்தது. ஸோ நம்ம திப்பி நபி சொல்கிறது என்னன்னா யுனானி சிஸ்டம் தான் அது. ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா நம்மளோட யுனானி மருந்தும் what is known as prophetic medicine. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த திப்பி நபி இருக்கட்டும், யுனானி மருத்துவம் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா இந்த மீலாது நபியில் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் உங்களுக்கு, அதான் நான் சொன்னேன். இதுவும் ஒரு சுன்னத் தான். இன்ஷா அல்லாஹ் தாலா பசங்க இது எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம புதுவாயில் பசங்க. இன்ஷா அல்லாஹ் அதுவும் பண்ணுவோம். ஒரு யுனானி பற்றி உங்களுக்கு தெரியணும். இன்ஷா அல்லாஹ் அதுவும் சொல்லுவோம் நம்ம இன்ஷா அல்லாஹ் தாலா. அண்ட் இன்ஷா அல்லாஹ் நிறைய பண்ணுவோம். ஏன்னா உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, அத்தாய் குரூப் ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்களோட ஜீல் இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் பண்ணுவோம். அண்ட் யூ ஷுட் பி ஷைனஸ் இருக்கக்கூடாது, ஸ்பார்க் ஷார்ப்பாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் பசங்க நீங்கள் when you come in the ஸ்டேட் ரேங்க் வரணும். ஆசைகள் என்ன? ஸ்டேட் ரேங்க் வரணும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஸ்டேட் ரேங்க் வந்தான்னா 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் பசங்க, இல்லை உங்கள் துறையில் ஸ்டேட் ரேங்க் வந்தாங்கன்னா ஒன்றா மீடியா உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர்கிட்ட நீங்கள் அவர் அவார்டு வாங்கினானா, எனக்கு போன வாரம் ஒரு பெருமை இருந்தது, ஒரு துக்கமும் இருந்தது. நம்ம ஹோம் நடத்துகிறோம் மதரசாதமில். அதோட பையன், எனக்கு பேர் தெரியாது, பசங்க பேர் தெரியாது, வந்தார். யார்? அவர் வரல. எனக்கு பாம்பேலேருந்து ஃபோன் வந்துச்சு, இந்த பையனுடைய கார்டியன் நீங்கள் தானா? நான் சொன்னேன் தெரியாது. இல்லை, அவனுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு? ராஷ்டிரபதி பவனுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஆடிட் பண்ணுறதுக்கு அவர் செலக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி செலக்ட் பண்ணி கேட்டேன். இல்லை, அவர் ஹாக்கியில் நல்லா விளையாடுறார். அது மதரசாஜம்ல விளையாடினாரா? அது ஹோமில் படித்தாங்க பையன். அவருடைய அப்பா இல்லையா? உங்கள் பேர் தான் கொடுத்துருக்கார். புரியல. அந்த பையன் வந்தார், அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பையனுக்கு ராஞ்சியில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆடிட்டில் அல்ஹம்துலில்லாஹ் வீடு கொடுத்துருக்காங்க, 3 பெட்ரூம் வீடு கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அடுத்த வருஷம் இந்தியன் டீமில் ஹாக்கியில் விளையாட போகிறார். அந்த பையன் ஒரு முஸ்லீம் பையன், புதுப்பேட்டில் இருக்க பையன், தந்தை இல்லை, தாய் வீட்டில் சமைக்கிறாங்க. ஒரு தம்பி படிக்காமல் இருக்கிற சமயத்தில் அவங்க தாய் வந்து நம்மக்கிட்ட ஹோமில் சேர்த்தாங்க. அந்த ஹோமில் நமக்கு புரியல. ஏன்னா பையனுக்கு என்ன இருக்குதுன்னா, ஏது படிக்க வரல, பேனா வரல. ஸோ பேனா வரலன்னா நம்மளோட ஐடியா என்ன? ஸ்க்ரூ ட்ரைவர் கையில் கொடுத்துடணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வரலன்னா என்ன பண்ணணும்? ஹாக்கி ஸ்டிக் கையில் கொடுத்துடணும். அந்த ஹாக்கியில் விளையாடி அவனுக்கு தமிழ்நாடுக்கு விளையாடினார். இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்தியாவுக்கு விளையாட போகிறார். அதாலே அவருக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்குது. சொன்ன ஒரு துக்கம் வருது. என்னடா இது, நமக்கு இங்கே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்துருவாரா, ஆக்கிரத்தில் கொடுப்பாரா இல்லையா சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துவா செய்யுங்க. பேச போனால் பேசிட்டு போயின்னு இருப்போம். இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணிகிட்டே இருங்க. ஆலா ஹஸ்ரத் துவா பண்ணுங்கள், உங்கள் உஸ்தாதுக்கு துவா பண்ணுங்கள், எல்லாருக்கும் உங்கள் தாய் தந்தைக்கு துவா பண்ணுங்கள். அது மீஞ்சானுன்னா நமக்கு துவா பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன துவா பண்ணோன்னா, இன்னும் அத்தாய் குரூப்புக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லா இடத்துலையும் எடுத்துன்னு போகணும் சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஒரு மொபைல் வேன் போடலாம் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாட்டி இன்ஷா அல்லாஹ் மொபைல் வேனும் நிற்கும். இன்ஷா அல்லாஹ் அதுவும் உங்கள் ஆலா ஹஸ்ரத் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மொபைல் வேனும் போடுவோம். இன்ஷா அல்லாஹ் ஸ்கூலும் வேறு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு வாக்குதா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான ஒரு பரிசை வழங்குவார்கள்.
नारे तकबीर। இன்னல் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நமது அத்தாயி கல்வி குழுமத்தை சார்ந்த அத்தாயி அரபிக் அண்ட் யுனானி ஹெர்பல் ரிசர்ச் அகாடமியில் அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்னை ஒரு மாணவராக ஆக்கி அருள் புரிகின்றான். அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆசை என்னென்னா, ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு செய்யணும், நம்மளும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவராக பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து பெரிய ஆசை. அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நான் படிக்கக்கூடிய அந்த மதரசா மூலியமாக அது நிறைவேற்றினான். என்னுடைய மாஸ்டராக யோகா மாஸ்டர் அவங்களுடைய மூலியமாக, அதே சமயத்தில் என்னுடைய உஸ்தாதாக நாசிராக இருக்கக்கூடிய துராப் உஸ்தாத் அவங்க மூலியமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ஆசை நிறைவேற்றினான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ஆசை நிறைவேற்றறதுக்காக வேண்டி இந்த நிலையில் அல்லாஹ்க்கு கோடிக்கணக்கான ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தபடியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த நிலையிலே அமர வைத்ததற்காக வேண்டி ஷுக்ர் செய்கிறேன். அதே சமயத்தில் இதே போல் நான் அதிகமாக வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்யணும், ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவர் ஆகணும்னு சொல்லி அதே ஆசைப்படுறேன். அதே சமயத்தில் நீங்கள் எல்லாம் இங்கே உட்காருக்கீங்களே, நீங்கள் அனைவரும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவராக ஆகணும்னு சொல்லி என்னுடைய பெரிய கனவாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த கனவை நிறைவேற்றுவாங்க. ஆமீன். அல்லாஹ் ஒரு யோகாவில் ஒரு 47 செகண்ட் ஒரு போஸ் இருக்குது, லோட்டஸ் போஸ் சொல்லுவாங்க. அந்த போஸில் 47 மினிட்ஸு 11 செகண்ட், அதாவது 3/4 மணி நேரம் தாண்டி என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. இந்த ஒரு பையன் ஜப்பான் நாட்டுக்காரந்த ஒரு பையன் 32 நிமிஷம் செஞ்சுருக்கான். அதை நான் பீட் செய்யணும். வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்யறது பெருசு இல்லை, ஒருத்தர் செஞ்ச வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம பீட் செஞ்சு நம்ம ஒரு பெரிய லாங்கஸ்ட் டியூரேஷனாக நம்ம ஒரு லெஜண்டாக மாறணும்னு சொல்லி ரொம்ப பெரிய கனவு ஆசைப்பட்டேன். அந்த வகையில் நான் அந்த பையன் ஜப்பான் நாட்டுக்காரன் செஞ்ச அந்த 32 நிமிஷம் யோகாவில் அந்த போஸ்ட்டில் நான் 32 நிமிஷம் தாண்டி 40க்கும் மேற்பட்ட 45க்கும் மேற்பட்ட 47 11 செகண்டு அந்த பையன் செஞ்சோடு நான் என்னால் ஒரு அத்தாயி மாணவனாக என்ன செய்ய முடிஞ்சு சொல்லி ரொம்ப கம்பீரமாக ரொம்ப பிடிவாத்தோடு நான் செஞ்சு காமிச்சேன். 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இல்லை, 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இல்லை, 10 நிமிஷம் தாண்டி என்னால் செய்ய முடியும் ரொம்ப ஆசைப்பட்டு, என்னால் முடியும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதியம் செஞ்சேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ஆசையை நிறைவேற்றி ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மகிழ்ச்சியான தருணம். நிகழ்த்தப்பட்ட ஒரு உலக சாதனை செய்தியை பகிர்ந்த மகிழ்ச்சியோடு